வேதம் பக்தனின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். வேதம் பக்தனின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வழியாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருமறை தீபம் என்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ரட்சிப்பு என்கிற சொல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாய் உபயோகிக்கப்படுகிற ஒரு சொல்லா இருக்கிறது. ஆனால் உண்மையாய் அதன் அர்த்தத்தை அறியாத நிலையில அதன் ஆழமான அர்த்தத்தை அறியாத நிலைமையில் அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். உங்களிடத்தில் நான் ரட்சிப்பு என்றால் என்ன என்று விவரித்து சொல்லுங்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் எங்களால் அந்த பதில் உண்மையாய் சொல்ல முடியும்? ஒருவேளை எனக்கு அந்த பதில் தெரியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்றைய நாளின் நிகழ்ச்சி அதுக்கு ஒரு பதிலாய் அமையும் என்று நம்புகிறேன். அதற்காக எங்களோடு பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்டர். ரட்சிப்பு என்கிற வார்த்தை அநேக விசுவாசிகளால் கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் உண்மையான அதன் அர்த்தத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இதை குறித்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக ரெக்கார்டிங் முன்பதாக விவாதித்த வேளையில் நான் சொன்னது போல எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பன் ஒருவன் ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு முன்பதாக கேட்ட ஒரு கேள்விக்கு அந்த சூழ்நிலையில் என்னால் உண்மையான ஒரு பதிலை விளக்கமான அந்த நண்பனை சென்றடையக்கூடிய கிறிஸ்துவ அண்டையில் கொண்டு வரக்கூடியதான பதிலை என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் காணப்பட்டேன். அப்படியான சூழ்நிலை அநேகர் ஒருவேளை பார்த்து கொண்டு கூட இருக்கக்கூடும். ரட்சிப்பு என்றால் என்ன, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, அதை குறித்து வேதம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்வீர்களானால் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஆம், நீங்கள் சொன்ன விதமாக இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி உபயோகிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் வழமையாக உபயோகிக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை முழுமையாக புரிந்திருக்கிறார்களா என்பது தெரியாது. அது மாத்திரமல்ல, நாம் ரட்சிப்பு என்ற வார்த்தையை ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியில் உபயோகிக்கும் போது அவர்கள் என்ன அர்த்தத்தோடு புரிந்து கொள்கிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ஒரு தடவை ஒருவர் இன்னொருவரை பார்த்து ஜீசஸ் சேவ்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக அவர் இன் விச் பேங்க் என்று கேட்டிருக்கிறார். அவர் வேறு விதமாக அதை புரிந்து கொண்டிருக்கிறார். அது நமக்கு சிரிப்பை ஏற்படுத்தினாலும் கூட வேதாகமத்திற்குள் வரும்போது கூட இந்த ரட்சிப்பு என்கின்ற வார்த்தை எல்லா இடத்திலும் ஒரே அர்த்தத்தோடு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மூல மொழியில் ரட்சிப்பு என்பதற்கு வேதாகமத்தில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த 2 மொழிகளிலும் எபிரேய கிரேக்க மொழிகளில் நிறைய அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தனி ஒரு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு இல்லை. இதனால் தான் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை மனிதர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். அடிப்படையில் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் விடுவிக்கப்படுதல், இல்லையென்றால் தப்புவிக்கப்படுதல், இல்லையென்றால் பாதுகாக்கப்படுதல். கேள்வி என்னென்றால் எதிலிருந்து விடுவிக்கப்படுதல், எதிலிருந்து தப்புவிக்கப்படுதல், எதிலிருந்து பாதுகாக்கப்படுதல், அதையும் நாங்கள் சொல்லணும். ரட்சிப்பு என்ற வார்த்தை விடுவிக்கப்படுதல். ஆனால் எதிலிருந்து விடுவிக்கப்படுதல்? சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போது பல சங்கீதங்களில் தாவீது கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்கிறான். நீர் என்னை ரட்சித்தீர் என்று சொல்கிறான். என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்? என்னை காப்பாற்றினீர், என்னை நீ காப்பாற்றினீர். வனாந்திரத்தில் அங்குமிங்கும் அலைந்து திரிந்த இடங்களில் ஏற்பட்ட ஆபத்துக்களிலிருந்து என்னை காப்பாற்றினீர், இல்லையால் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றினீர், தப்புவித்தீர். இந்த அர்த்தத்தில் தான் ரட்சிப்பு என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார். இப்ப யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5:17. அந்த இடத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது? குணமாக்கும், சரீர பிரகாரமான சுகத்தை குறித்து சொல்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்து அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன நடந்தது? அந்த பெண்ணுக்கு அந்த சரீரத்தில் இருந்த அந்த உதிர ஊரல் இல்லாமல் போனது. சரீர பிரகாரமான இந்த இடத்தில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொல்லும் போது அந்த பெண்ணுக்கு சரீர சுகம் கிடைத்தது. சரீரத்தில் இருந்து அந்த உதிர ஊரல் நின்று போய் சரீர பிரகாரமாக அந்த பெண்ணுக்கு சுகம் கிடைத்தது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ரட்சிப்பு என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் இடம்பெறும் போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் என்ன அர்த்தத்தோடு அந்த இடத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். இப்ப ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். உதாரணத்திற்கு யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து
ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். எகிப்தியரின் கைக்கு ரட்சித்தார். என்ன விதமான ரட்சிப்பு, என்ன விதமான ரட்சிப்பை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுதல். ஆனால் அங்கு குறிப்பாக எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். செங்கடல் இரண்டாக பிளந்து அந்த அழிவிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், தப்புவிக்கப்பட்டார்கள். இப்ப எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அங்கும் யூதர்கள் விடுதலையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்களில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுதல் என்கின்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகங்களில் ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கப்படுவதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான். உதாரணத்துக்கு 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அந்த இடத்தில் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள், அங்கும் ரட்சிப்பு என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 59ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். எனவே இந்த வசனங்கள் தெளிவாக காண்பிக்கிறது, அந்த மனிதரிடத்திலிருந்து என்னை காப்பாற்றும். எனவே வித்தியாசமான அர்த்தங்களோடு அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. சில வசனங்கள் குறிப்பாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது பல்வேறு விதமான குழப்பங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்ற ஒரு வசனம் இருக்கு. சில கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து பிள்ளை இல்லாத பெண்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று கூட பிரசங்கித்திருக்கிறார்கள். என்னால் இந்த இடத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தோடு மூலமொழியில் உபயோகிக்கப்பட்டது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்தில் மனநிறைவை கண்டடைவாள் என்கின்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. தமிழை நிதானமாக நிறுத்தி வாசித்தாலே அந்த இடத்துல அந்த வார்த்தை என்ன பொருள் தருகிறது என்பதை சற்று ஊகித்துக் கொள்ள முடியும். ஆனால் இப்படியான ஒரு பொருள் எடுப்பார்கள் நம்ப முடியல. இன்னொரு வசனம் பாருங்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரட்சிக்கப்பட்ட பவுல் சொல்கிறார், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். பவுல் சிறையில் இருக்கும் போது அதை எழுதுகிறார். பிலிப்பு சபை மக்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். எனவே உங்களுடைய ஜெபத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்கின்றார். அப்ப இதெல்லாம் சொல்வதற்கு ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது. இப்ப இதை தமிழில் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை நாங்க எடுப்போம். இப்ப தமிழ்ல பாடு என்கின்ற ஒரு வார்த்தை. இப்ப அந்த வார்த்தை இப்படி நாங்க சொல்வோம், வாழ்க்கையில் உள்ளது பாடு, ஆனாலும் நீ தொடர்ந்து பாடு. 2 இடத்திலும் பாடு என்ற வார்த்தை வருகிறது. என்ன அர்த்தத்தில் வருகிறது? வாழ்க்கையில் உள்ளது பாடு, பிரச்சனைகள், ஆனாலும் நீ தொடர்ந்து பாடு. பாடல் இலகுவாக நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். ஏன் கண்டுபிடித்தீர்கள்? தமிழ் எனக்கு தெரியும். அது தமிழ் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்பதன் நிமித்தமாக. தமிழில் ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும் போது நாம் என்ன அர்த்தத்தில் ஒரு சொல்லை உபயோகிக்கிறோம் என்பது தமிழ் மொழி நன்றாக தெரிந்தவர்களுக்கு அது நன்றாக புரியும். ஆனால் வேதாகமம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. எனவே கிரேக்க மொழியில் என்ன அர்த்தத்தோடு அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த வசனத்தை கவனமாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விதமாக வேதத்தில் இருக்கின்ற இந்த ரட்சிப்பு என்கின்ற வார்த்தையை வித்தியாசமான அர்த்தங்களோடு இருக்கின்றது என்பதை புரியாத நிலையில்தான் அநேகர் ரட்சிப்பை சரியான விதத்தில் புரியாமல் இருக்கின்றார்கள். அந்த ரட்சிப்பு இப்ப அநேக இடங்களில் விதவிதமான அர்த்தத்தோடு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நாங்கள் வழக்கமாக ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற வேளையில ரட்சிப்பு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, உன் நண்பர்கள் உன்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க என்று அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிற பொழுது எந்த அர்த்தத்தோடு அந்த வார்த்தை கேட்கப்படுகிறது? இப்ப வேதாகமத்தில் அந்த அர்த்தத்திலும் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக, அந்த வார்த்தை
இல்லை என்றால் நம்முடைய ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டதாக. இவ்வளவு நேரம் நாம் பார்த்ததெல்லாம் சரீர பிரகாரமான விடுதலை, சரீர பிரகாரமான சுகம், சரீர பிரகாரமான காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுகின்ற இடத்தில் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுதல், இல்லையென்றால் பாவம் மன்னிக்கப்படுதல், இந்த அர்த்தத்தோடு அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு உதாரணம் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? அதற்காக வேதத்தில் அந்த வேத வசனம் எந்த இடத்தில் இப்படியாய் ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் இப்படியாய் ஆண்டுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்ற அர்த்தம் தான் எனக்கு ஒரு ஒரு விசுவாசியா அல்லாத இல்ல ஒரு கிறிஸ்தவ அல்லாத ஒரு இடத்துல நான் போய் சொல்கிற வேளையில ரட்சிப்பு என்ன கேள்வி கேட்டால், நீ ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் வருவதுதான் ரட்சிப்பு அப்படின்றது நான் சொல்லக்கூடிய நிலைமையில் நான் இப்பொழுது இருக்கிறேன். அப்படியா வேதத்தில் எந்த இடத்துல இருந்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுதல் என்ற அர்த்தத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 79:9 எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று ஜெபம் பண்ணுகிறார். எனவே அந்த இடத்தில் பாவம் மன்னிக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கிறிஸ்தவ உபயோகத்துக்கு வரும்போது நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்ற வார்த்தை இந்த மனித ஆத்துமாவோடு பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுவதோடு சம்பந்தப்பட்ட விதத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தை உபயோகிக்கப்படும் போது இன்னொரு சிக்கல் இருக்கிறது. அது என்ன சிக்கல் என்று சொன்னால், 3 வித்தியாசமான காலங்களில் ரட்சிப்பு என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம் என்னது, ரட்சிப்பு என்ற வார்த்தை வித்தியாசமான அர்த்தங்களோடு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்தை வாசிக்கும் போது என்ன அர்த்தத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த விதமாக தெளிவாக பார்த்து பாவ மன்னிப்பை குறித்து தான் இந்த வசனம் சொல்கிறது என்று அறிந்து கொண்டதற்கு பிறகு நமக்கு ஏற்படுகின்ற இன்னொரு குழப்பம் என்னது, நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம் என்று 3 வித்தியாசமான காலங்களில் இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிற அந்த காரியம் கண்டிப்பாய் அதை வாசிக்கிற வேளையில அநேக தர்க்கங்களை விவாதங்களை உருவாக்கினது என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். சந்தேகங்களை எழுப்பினது, இல்லை அந்த சந்தேகத்தோடு வேதத்தை வாசிக்கிற வேளையில என்னடா இப்படி சொல்லுகிறது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனா இல்லை ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கேனா இல்லை இனிமே தான் ரட்சிக்கப்படுவேனா என்ற குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்க போகிற விளக்கம் உதவியா இருக்கும். மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வழியாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருமறை தீபம் என்ற நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ரட்சிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம், அதனுடைய எந்த இடத்திலிருந்து வருகிறது, எப்படியாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்தில், அதுவும் குறிப்பாக 3 காலங்களின் அடிப்படையில் இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை வருகிறது, எப்படி நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் அறிய வேண்டும், வேதம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை போன்றதான மேலதிக விவரங்களை எங்களுக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பதாக பாஸ்டர் அவர்கள் எங்களுக்கு விளக்கி தருவார்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். You are watching My Jesus TV. தீயனவற்றை பார்க்காதே, தீயனவற்றை பேசாதே, தீயனவற்றை கேளாதே. தேவன் வார்த்தை நீ கேடு, தேசமெங்கும் நீ சொல்லு. தேவன் என்றும் நல்லவர், இயேசுவே என்றும் ரட்சகர். தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகெங்கும் சொல்லுவோம். நீரை துடைப்பதற்கு ஒருவரும் வரவில்லையா? கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் வரவில்லையா? வந்துவிடு இயேசுவிடம், வந்துவிடு இயேசுவிடம். உன்னை அறிந்த தேவன், உன்னை அறிந்த தேவன். கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் வரவில்லையா? மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியின் ஊடாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருமறை தீபம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் எங்களோடு இணைந்திருக்கிறதற்காய் நன்றி. ரட்சிப்பு என்கிற வார்த்தை குறித்து நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம் என்று 3 காலங்களில் எப்படியா இந்த
வார்த்தை வேதத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாஸ்டர்கள் எங்களுக்கு விளக்கி தருகிறதை நாங்கள் தொடர்ந்து கேட்போம். இந்த 3 காலங்களின் அடிப்படையில் எப்படியாய் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நாங்கள் எப்படி அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் விளக்கி கொடுப்பீர்களா பாஸ்டர்? நாம் இடைவேளைக்கு முன்பு பார்த்த விதமாக ரட்சிப்பு மனித ஆத்மாவோடு தொடர்பு படுத்தப்பட்ட இடங்களில் 3 காலங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயம். எனவே நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இனி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று அர்த்தம் தருகின்ற விதமான ஒரு வார்த்தை. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஏற்கனவே ரட்சித்து விட்டார். கடந்த காலத்தில் நடைபெற்ற விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த வசனங்கள் எல்லாம் ரட்சிப்பு ஏற்கனவே நடைபெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது இதை முரண்படுத்துகிற விதமாக இன்னும் நாம ரட்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம், இன்னும் ரட்சிக்கப்பட்டு முடிவடையல என்கின்ற விதமான ஒரு அர்த்தம் தருகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கு. அப்ப இன்னும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆனால் இன்னும் சில வசனங்களை வாசிக்கும் போது இந்த ரெண்டையுமே முரண்படுத்துகிற விதமாக, இந்த ரெண்டுமே நமக்கு நடக்காத விதமாக இருக்கு. பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எதிர்காலத்தில் வருகின்ற விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சில நேரங்களில் நமக்கு எதிர்காலத்தை குறித்து தெளிவாக காண்பிக்காவிட்டாலும் ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால் இந்த விதமாக அந்த வசனத்தில் இருக்கிறது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இன்னும் ரட்சிப்புக்குள் நாம் வரவில்லை என்கின்ற விதமான ஒரு அர்த்தத்தில் அந்த வசனம் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த வசனங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வசனம் இடம்பெறுகின்ற வேத பகுதியை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும். இப்ப ரட்சிப்பு ஏற்கனவே நடைபெற்று விட்டது என்ற அர்த்தத்தில் உள்ள வசனங்கள் நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அர்த்தத்தில் அங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ரட்சிப்பு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் விடுவிக்கப்படுதல், தப்புவிக்கப்படுதல். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் போது பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து தாமே எடுத்துக்கொண்டு எங்களை என்ன செய்திருக்கிறார்? அந்த மரணத்திலிருந்து எங்களை ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்கள், உதாரணத்திற்கு மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு மனிதர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லும் போது மனிதர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கின்றார். அதாவது நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கின்றோம், நம்முடைய பாவத்தை இயேசு நீக்குகிறார். பாவத்தை நீக்கி பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கின்றார். அதுதான் இறந்த காலத்தின் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. பாவத்தின் தண்டனையான மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவம் நீக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் போது பாவம் நீக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எனவே இயேசு சிலுவையில் மரித்த போது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து கொண்டார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவத்தை நம்மிலிருந்து நீக்கி போடுகிறார். நீக்கி போட்டுவிட்டு தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்கின்றார். இதுதான் ரோமர் நிருபத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் அந்த விதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக நம்மில் இருக்கிற பாவம் நீக்கப்பட்டு தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறதன் நிமித்தமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம். இது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற காரியம். இறந்த காலத்தில் சொல்லப்பட்ட இடங்களில் இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறந்த காலத்தில் பாவத்தின் தண்டனையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது இறந்த காலத்தின் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்காலத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்துகிற வேளையில ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிற வார்த்தை அது நிகழ்காலத்தில் வருகிறதா எதிர்காலத்தில் வருகிற வார்த்தையாக இருக்கிறதா? அதிகமாக நீங்கள் இன்னும் 2 இடத்துல இப்படியா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இப்படியாய் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது அப்படி சொல்கிற அந்த பயன்படுத்தப்படுகிற வேளையில அது எந்த இடத்தில் எப்படியாய் நிகழ்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது? இப்ப நிகழ்காலத்தில் பயன்படுத்தப்படும் போது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தத்தில் அது உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றது கடந்த காலம். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது கடவுளுடைய பார்வையில் பாவம் நீக்கப்பட்டு அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் நாம் பாவ சரீரத்தில் இருக்கிறோம். இப்ப வேதத்தில் நாம் பார்க்கிற காரியம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தாவியானவர் வந்ததற்கு பிறகு ஒரு யுத்தம் நடக்கிறது. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே இருக்கிற யுத்தம், பரிசுத்தாவியானவருக்கும் எங்களுடைய மாம்சத்துக்கும் இடையே ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் நடக்கின்றது. எனவே இந்த யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பலப்பட்டு பாவத்தினுடைய வல்லமையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ப இந்த விதமான போராட்டம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், நான் விரும்பியதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், அப்படி இருந்தும் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்கின்றார். இயேசுவினுடைய சிலுவை பலியில் பாவம் நீக்கப்பட்டது என்று சொன்ன பவுலே தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும் போது இன்னும் எனக்குள் பாவம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் இன்னும் இந்த பாவ சரீரத்தில் இருக்கிறோம், அதனால் பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது இந்த பாவத்தினுடைய வல்லமையில் இருந்து நாம் என்ன செய்கின்றோம்? வெளியே வந்து கொண்டே இருக்கிறோம், மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. ஆங்கிலத்தில் அதை சாங்டிபிகேஷன் என்று சொல்வார்கள், பரிசுத்தமாக்கப்படுதல். முதலாவது சொன்னது ஜஸ்டிபிகேஷன், அது நீதிமானாக்கப்படுதல். இது பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிபிகேஷன். இது நிகழ்காலத்தில் நடக்கிற காரியம். இது நிகழ்காலத்தில் நடக்கிற காரியம். இப்ப நீதிமானாக்கப்படுதல் தேவனுடைய செயல். இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்துவிட்டு தம்முடைய நீதியை கொடுக்கின்றார். பரிசுத்தமாக்கப்படுதல் நாம் பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு செய்கின்ற ஒரு காரியம். இது எல்லா மனிதர்களுக்கும் அன்றாட வாழ்க்கையில் பாவத்தின் மீது ஒரு போராட்டம் இருக்கிறது. பாவ சோதனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். எனவே அந்த பாவ சோதனைகளை மேற்கொள்வதற்கான பலனை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். எனவே இதனால் தான் வேதம் சொல்கிறது, நாம் ஆவிக்குள் பலப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது அன்றாடம் நடைபெறுகிற ஒரு காரியம், பாவத்தை மேற்கொள்கின்ற நம்முடைய ஒரு காரியம். முதலாவது நீதிமானாக்கப்படுதல், இரண்டாவது நிகழ்காலத்தில் நடக்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல். இதை குறித்து தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை சிலர் தவறாக விளங்கிக் கொண்டு இந்த கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று எபேசியரில் பவுல் சொன்னதை இது முரண்படுத்துவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். நாம தான் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுகிறோம், நம்முடைய செயல்கள் மூலமாக கிரியைகள் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் பாவத்தினுடைய சம்பளத்திலிருந்து, அதாவது பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்படுவதை குறித்து பவுல் சொல்லவில்லை. என்னத்தை குறித்து சொல்கிறார்? பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து சொல்கின்றார். அது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று பவுல் சொல்கிறார்.
அது நாம் பரிசுத்தாவியானுடைய உதவியோடு செய்கிற ஒரு காரியம். ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு, தேவன் நீதிமான் என்று நம்மை அழைத்ததற்கு பிறகு நாம் நீதியாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த செயல்கள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு செய்கின்ற காரியங்கள் அல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டதனால் செய்கின்ற காரியங்கள். அதனால்தான் அது ஆங்கிலத்தில் அழகாக அதை சாங்டிபிகேஷன் என்ற வார்த்தையில் அதை குறிப்பிடுகின்றார்கள். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் இறந்த காலத்தில், பரிசுத்தமாக்கப்படுதல் நிகழ்காலத்தில். அப்படினால் எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தையின் அந்த உதாரணம் ஆங்கிலத்தில் எதிர்காலத்தில் மகிமை அடைதல் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார்கள், குளோரிபிகேஷன். வேதத்தில் நாம் பார்க்கும்போது பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து விடுவிக்கப்படுதல். இப்ப முதல் காரியம் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுதல். பாவத்தின் தண்டனையான மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறோம், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்கின்ற வார்த்தைகள் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து விடுவிக்கப்படுதல். இப்ப 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அதாவது நாம் பாவ சரீரத்தில் இருந்தும் இந்த பாவ உலகத்தில் இருந்தும் முழுமையாக விடுவிக்கப்படுவோம். இயேசு மறுபடியும் வரும்போது நம்மை மறுரூபப்படுத்துகிறார், நம்முடைய சரீரத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். இப்ப வேதத்தில் சில வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதுதான் எதிர்காலத்தில் நமக்கு நடக்க போகிற காரியம். அதாவது நம்முடைய இந்த அற்பமான சரீரம், பாவ சரீரத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றப் போகின்றார். இன்னொரு வசனம் பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த மகிமை அடைதலை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கின்றார். அப்படியே தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வரும்போது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தெளிவாக பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை இறந்த காலத்தில், நிகழ்காலத்தில் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, எதிர்காலத்தில் பாவத்தின் பிரசனத்திலிருந்தே முழுமையாக விடுதலை அடைந்து தேவனோடு இருக்கிற அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். ஜஸ்டிபிகேஷன் நீதிமானாக்கப்படுதல், சாங்டிபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல், குளோரிபிகேஷன் மகிமையாக்கப்படுதல். ஆக இந்த வார்த்தை இப்படியா ரட்சிப்பு 3 காரியங்களிலும் 3 நிகழ்களில் 3 காலங்களில் பயன்படுத்தப்பட்டதை நாங்கள் வாசிக்கிற வேளையில் அதை குழப்பிக்கொள்ளாமல் நாங்கள் தெளிவாய் எந்த இடத்தில் எப்படியாய் வேதம் அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை மிக ஆழமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர்கள். கண்டிப்பாய் இதை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிற நேயர்கள் இதை காண்கிற வேளையில் கண்டிப்பாய் அவருடைய விசுவாச வாழ்க்கைக்கு அந்த வேதத்தை வாசிக்கிற வேளையில் இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிற, ஒரு நம்பிக்கை கொடுக்கிற, இன்னும் அநேகரை ஆண்டவருக்குள் அழைத்து வருவதற்கு உதவி செய்கிற ஒரு நிகழ்ச்சியாக கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாஸ்டர், நன்றி. எங்களுக்கு இப்படியாய் விளக்கி கொடுத்தமைக்காய் நன்றி பாஸ்டர். மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியினூடாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் வழங்கிய திருமறை தீபம் என்ற இன்றைய நாளின் இந்த நிகழ்ச்சியில் ரட்சிப்பு என்கிற வார்த்தை எப்படியாய் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இப்படியாய் அநேகர் அறிந்திராத, அதன் உள்ள அர்த்தத்தை அறிந்திராத இந்த சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பாய் அது பயனுள்ளதாய் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம், இந்த 3 காலங்களிலும் எப்படியாய் ரட்சிப்பு என்கிற வார்த்தை எப்படியா வேதத்தில் எங்களுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை, எப்படியாய் விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாஸ்டர் அவர்கள் விளக்கி கொடுத்திருக்கார்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சத்திய வேதம் பக்தனின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம்